வணக்கம். ஓடி ஓடி உழைப்பது சாப்பிட்றதுக்கு தான். நாங்கள் இன்றைக்கி சுவையாக ஒரு நண்டு கறி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நண்டு சிறிதளவு, மிளகாய்த்தூள், வெங்காயம், தேங்காய்ப்பூ சிறிதளவு, உள்ளி, இஞ்சி இடித்தது சிறிதளவு, முருங்கை இலை, மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, சின்ன சீரகம், மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு. நாங்கள் இப்போ நண்டை க்ளீன் பண்ணுற விதத்தை பார்ப்போம். நான் நண்டு உடைக்கிறது ஒரு கத்திரிக்கோல் வச்சுருக்கோம். இந்த பார்ட் நண்டை முழு நண்டுன்னு சொன்னால் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பின்பக்கம், நண்டில் காலில் உடைக்கிறதுக்கு இந்த பக்கத்தை யூஸ் பண்ணலாம். மற்றது நண்டில் தேவையில்லாத ஏதாவது பார்ட்ஸ் இருந்தால் இந்த பாட்டை யூஸ் பண்ணலாம், மெயின் பாட்டை. இப்போ நாங்கள் இந்த நண்டில் இருக்கிற சின்ன சின்ன காலையில் வெட்டுவோம். இது எங்களுக்கு ப்ளூ கிராப்னு சொல்கிறது நீலக்காளி நண்டு. இந்த பெரிய காலை உடைக்கிறதுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். முன்னுக்கு இந்த கூரை வெட்டி விடுவோம். அல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் பாரமான பொருட்களால் இந்த காலை கட்டி உடைச்சி விடலாம். பெரிய காலை இதில் வச்சு அமுத்துனீங்கன்னா உடைஞ்சிடும். நாங்கள் இப்போ நண்டை சுத்தப்படுத்தி எடுத்துட்டோம். எல்லாம் படிவா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது தேங்காய் பூ, பெருஞ்சீரகம் கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் போட்டு நாங்கள் இதை வறுக்கப்புறம் இதுதான் நல்ல ஒரு வாசனையும் இந்த நண்டு கறிக்கு நல்ல சுவையும் கொண்டு வரப்போகுது. இதை வறுப்போம். இப்போ பாத்திரம் சூடாகிட்டு நாங்கள் இதுக்குள்ளே தேங்காய் பூ மற்றது பெருஞ்சீரகத்தை போட்டு வறுப்போம்.
நாங்கள் வறுத்து நல்லா இடித்து கொள்வோம். இடிக்கலாம், அல்லது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தான் நல்ல வாசம் வரும். இந்த பெருஞ்சீரகத்துல வாசம் இதமாக இருக்கு. இப்போ நாங்கள் வறுத்த தேங்காய் பூ பெருஞ்சீரகத்தை நல்லா இடித்து எடுத்துருக்கிறோம். இதை வரைய வைப்போம். இப்போ பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சு நாங்கள் சிறிதளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெயில் நாங்கள் முதல் கடுகு சிறிதளவு போடுவோம். கடுகு நல்லா உறிஞ்சி வடியுது. நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளோம். இன்னும் நல்லா தாளித்து கொள்வோம். வெங்காயம் கருகாமல் இருக்கிறதுக்கு சிறிதளவு உப்பு போடுவோம். வெங்காயத்தை நல்லா தாளித்து எடுத்து கொடுங்க. அதுக்குள்ளே சின்ன சீரகத்தை போட்டுவிடுவோம். கருவேப்பிலை ஏலக்காய் போட்டுடுவோம். சின்ன சின்ன துண்டா பிச்சு போட்டோம்னு சொன்னால் நாங்கள் சாப்பிடக்குள்ள எங்களுக்கு சாப்பாடோட போயிடும். பெரிய துண்டா எடுத்து வச்சுட்டு அதை எரிஞ்சிடுவோம். கருவேப்பிலை தலைமை இருக்கு, அங்கடிச்சு நல்லா கண்பாவைகளுக்கு பச்சை மிளகாயை பிச்சு போடுவோம். மிளகு தூளை போட்டுருவோம். வெட்டி வச்சா தக்காளியை போட்டுருவோம். இதில் சிறிதளவு மஞ்சளை போட்டுடுவோம். எல்லாம் வதங்கி கொண்டு இருக்கக்குள்ள நாங்கள் நண்டு எல்லாத்தையும் போட்டுடுவோம். போட்டு கிளறி இருக்கா. கிளறி விடுவோம்.
இந்த நண்டில் இருக்கிற தண்ணியிலேயே நண்டு அவியட்டும். தேவையாண்டா சிறிதளவு சுடு தண்ணி விடலாம். நாங்கள் இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி விடுவோம். நாங்கள் இதை ஒருக்கா மூடி இந்த நன்ற நிறம் மாறுறதுக்கு விடுவோம். இந்த சிவப்பு கலராக மாறும். இப்போ நன்ற நிறம் மாறிட்டு நாங்கள் இப்போ நண்டு கறிக்கு நாங்கள் தூள் போட போகிறோம். தூள் நாங்கள் தேவையான அளவு போடலாம். நாங்கள் கொஞ்சம் கூட உரைப்பு சாப்பிட்றோடைய நாங்கள் ஒரு 5 அல்லது 6 கரண்டி போட போகிறோம். ஒரு நல்லா கிண்டி விட போகிறோம். கிண்டிட்டோம். நாங்கள் இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி விட போகிறோம். இதுக்குள்ள நாங்கள் மல்லித்தூளை போட்டுடுவோம். தேவையான அளவு உப்பு போடுவோம். முதல்ல நான் கொஞ்சம் போட்டபடியா இப்போ தேவையான அளவு கூட போடுறோம். மூடி அவிய விடுவோம். இப்போ நண்டு நல்லா கொதிச்சுட்டு அவிஞ்சிட்டு நாங்கள் கரைச்சி வச்ச புளியை விடுவோம். தேங்காய் பால் சிறிதளவு, அதோட நாங்கள் கொஞ்சம் வெந்தயத்தூளை போடுவோம். நல்லா கிளறி விடுவோம். இதோட நாங்கள் அரைச்சி வச்ச அல்லது இடித்து வச்ச வெங்காயம் பெருஞ்சீரகம் கூட சேர்த்துக்கொள்வோம். நல்ல வாசனை வருது. கிளறி விட்டு நாங்கள் மூடி அவிய விடுவோம். நாங்கள் நண்டு குழம்பு வச்சுட்டோம். நண்டு கறி நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு இருக்குது. கடைசியில்
முருங்கை இலையை நாங்கள் போட போகிறோம். முருங்கை இலை நல்ல ஒரு ஃப்ளேவரை கொண்டு வரும் நண்டு கறிக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கட்டாயம் நண்டு கறின்னு சொன்னால் முருங்கை இலை போட்டு தான் செய்கிறது எங்களோட வீட்டில். மல்லித்தலை கொஞ்சம் போடுவோம். நல்லா கிண்டி விடுவோம். கடைசியாக நாங்கள் எங்களோட வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற வாசனை திரவியங்கள் சேர்ந்த ஒரு தூள் போடுறோம். இது ஒரு நாளைக்கு செய்து காட்டுவோம். இந்த தூள் அப்படி செய்கிறது அருமையான வாசனை வரும். கொஞ்சம் போட்டாலே போதும். இப்போ கிளறி விட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். நண்டு குழம்பு நல்ல ஜூஸியாக வந்து இருக்குது. அந்த நண்டு எல்லாத்துக்குள்ளேயும் இந்த நண்டு குழம்பு போய் எல்லா இடமும் ஊறி இருக்கும். சாப்பிட அருமையாக இருக்கும். நாங்கள் தயார் செய்த நண்டு கறி ரெடி. அருமையான வாசனை. ஜூசி நண்டு குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செய்து பாருங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டாக எங்கட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓடி ஓடி உழைக்கிறது வயிறார சாப்பிட்றதுக்கு. நன்றி, வணக்கம்.